நாட்டாமையில் நியாயத்துக்காக சீறிய சிங்கம், பாரதி கண்ணம்மாவில் கௌரவத்திற்காக உரிமைய புலி, கிழக்கு வாசலில் காமத்திற்காக சீறிய சிறுத்தை, சேரன் பாண்டியனில் கொந்தளித்த சோழன், கருப்பு வெள்ளை காலத்து சினிமாவின் கதாநாயகன், ஈஸ்ட்மெண்ட் காலத்து சினிமாவின் வில்லன், இந்த கால சினிமாவின் பெரிய மனிதர் நடிகர் விஜயகுமார் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1943ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள நாட்டுச்சாலை என்ற சிற்றூரில் பிறந்தார். இவரின் முதல் மனைவி பெயர் முத்துக்கண்ணு. திரைப்பட நடிகையான மஞ்சுளாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவிக்கு பிறந்தவர் நடிகர் அர்ஜுன் விஜய் ஆவார். இவருக்கு கவிதா, அனிதா, வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி என்ற பெண்கள் உள்ளனர். 1961ஆம் ஆண்டில் ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்தார். சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி நடித்த ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் சிறிய பகவான் வேடத்தில் நடித்தார். சிறிய நடிகருக்கு பல சலுகைகள் வரவில்லை என்றாலும் அவர் கந்தன் கருணையில் முருகன் இறைவனாக நடிக்க இருந்தார். ஆனால் அதற்கு பதிலாக சிவகுமார் அந்த வேடத்தில் நடித்தார். சூரத் பத்மனால் கைது செய்யப்பட்ட பிரபுக்களில் ஒருவராக விஜயகுமார் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். 1973ஆம் ஆண்டில் தேவராஜ் மோகன் இயக்கிய பொண்ணுக்கு தங்க மனசு என்ற திரைப்படத்தில் விஜயகுமார் தனது முதல் நடிப்பை தொடங்கினார். இதில் சிவகுமார் ஹீரோவாக நடித்தார். பெண்ணுக்கு தங்க மனசு படத்தின் வெற்றி அவருக்கு தமிழ் சினிமாவில் நிரந்தர இடத்தை பிடித்தது. விஜயகுமார் அவர்கள் ஒரு பிரபலமான நடிகராக விளங்கினார். முன்னணி நடிகருடன் 70களில் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். குறிப்பாக எம்ஜிஆருடன் இன்று போல் என்றும் வாழ்க, சிவாஜி கணேசனுடன் தீபம் மற்றும் கமல்ஹாசனுடன் நீயா போன்ற திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தார். விஜயகுமார் ஒரு பிரபலமான துணை நடிகராக இருந்தபோது 1970களில் அவளோடு தொடர்கதை, மதுர கீதம் மற்றும் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் போன்ற படங்களில் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். 1980களின் முற்பகுதியில் தொடர்ந்து துணை வேடங்களில் நடித்தார். ஒரு சுருக்கமான சரிவு பிறகு சிறு இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் 1988ஆம் ஆண்டில் மணிரத்னம் இயக்கிய அக்னி நட்சத்திரம் படத்தில் நடித்தார். இந்த திரைப்படத்தில் பிரபு கார்த்திக் அவர்களுக்கு தந்தையாக நடித்திருந்தார். தந்தையின் காதல் மற்றும் சொத்துக்காக போராடும் 2 சகோதரர்களை பற்றிய கதை இந்த திரைப்படம் கூறியது. 1990களில் விஜயகுமார் தந்தை பாத்திரங்களான நாட்டாமை, பாஷா ஆகியவற்றில் அடிக்கடி காணப்பட்டார். அதிகமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தார். குறுகிய நேரத்தில் திரையில் தோன்றினாலும் ரசிகர்கள் மனதில் இடம்படக்கூடிய கதாபாத்திரமாக தேர்ந்தெடுத்து நடித்தார். இதே காலகட்டத்தில் விஜயகுமார் விருது பெற்ற படங்கள் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்தார். கிழக்கு சீமையிலே மற்றும் அந்தி மந்தாரே போன்ற திரைப்படங்கள் இவருக்கு விருதுகளை பெற்று தந்தன. தொடர்ந்து 2000 ஆண்டுகளில் மூத்த வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார். இறுதியில் தாத்தா வேடங்களிலும் நடித்தார். கடந்த சில ஆண்டுகளில் நடிகர் தனது திரைப்பட கடமைகளை குறைத்து தொலைக்காட்சி தொடர்களில் கவனம் செலுத்தியுள்ளார். விஜயகுமார் அவர்கள் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2015 வரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் உறுப்பினராகவும் இருந்தார். மார்ச் 16, 2016 அன்று சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கு மத்திய மாநில அமைச்சர் முன்னிலையில் விஜயகுமார் பாஜகவில் சேர்ந்தார். இவர் நடித்து மிக பெரும் வெற்றி பெற்ற குறிப்பிடத்தக்க திரைப்படங்களை காணலாம். அக்னி நட்சத்திரம், கிழக்கு சீமையிலே, குசேலன், சேரன் பாண்டியன், நாட்டாமை, முதல்வன், மஜா, சந்திரமுகி, சாமி, சிங்கம், அந்தி மந்தாரை, பொண்ணுக்கு தங்க மனசு, அவள் ஒரு தொடர்கதை, அழகே உன்னை ஆராதிக்கிறேன், பெரிய இடத்து மாப்பிள்ளை, பாரதி கண்ணம்மா, பாஞ்சாலங்குறிச்சி, கிழக்கு சீமையிலே போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்த பெரிய மனிதர் கதாபாத்திரம் தமிழகத்தில் பெரிய பெயரையும் புகழையும் இவருக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவராக பெரியவராக நடிப்பதற்கு என்றே
விஜயகுமார் அவர்களை ஒப்பந்தம் செய்தனர். அதேபோன்று அவர் நடித்த அந்த மிகப்பெரிய மனிதர் கதாபாத்திரம் உள்ள திரைப்படங்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. இவர் நடித்த மற்ற திரைப்படங்களை காணலாம். 1973ஆம் ஆண்டு பொண்ணுக்கு தங்க மனசு, 1974ஆம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை, 76ஆம் ஆண்டு துணிவை துணை, ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்ற 2 திரைப்படங்களிலும், 1977ஆம் ஆண்டு 6 புஷ்பங்கள், ரகுபதி ராகவா ராஜாராம், இன்று போல் என்றும் வாழ்க, இளைய தலைமுறை போன்ற திரைப்படங்களிலும், 1978ஆம் ஆண்டு சங்கர் சலீம் சியாமான், 1000 ஜென்மங்கள், அல்லி தர்பார், அவள் ஒரு பச்சை குழந்தை, மீனாட்சி குங்குமம், பைலட் பிரேம்நாத், சொன்னது நீதானா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1980ஆம் ஆண்டு காளி என்ற திரைப்படத்திலும், 81ஆம் ஆண்டு சத்தியம் சுந்தரம் திரைப்படத்திலும், 82ஆம் ஆண்டு தியாகி, ஊரும் உறவும், நாயக்கரின் மகள், தீர்ப்பு, நெஞ்சங்கள் போன்ற திரைப்படத்திலும், 1983ஆம் ஆண்டு ஜீத் ஹமாரி, துடிக்கும் கரங்கள், சந்திப்பு, தாய் வீடு, சட்டம், நீதிபதி, யாமிருக்க பயமேன் போன்ற திரைப்படங்களிலும், 1984ஆம் ஆண்டு சுமங்கலி கோலம், 1985ஆம் ஆண்டு நேர்மை, ராஜரிஷி, உயிரே உனக்காக போன்ற திரைப்படங்களிலும், 86ஆம் ஆண்டு மாவீரன், மௌனம் கலைகிறது, ஒரு இனிய உதயம், நான் அடிமையில்லை, உயிரை உனக்காக போன்ற திரைப்படங்களை நடித்தார். 1987ஆம் ஆண்டு இன்சாப் கி புகார், விடுதலை, வேலுண்டு வினையில்லை, வைராக்கியம் போன்ற திரைப்படங்களிலும், 88ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திரம், மதுரைக்கார தம்பி, புதிய வானம், என் தமிழ் என் மக்கள் போன்ற திரைப்படங்களிலும், 1989ஆம் ஆண்டு ராஜாதி ராஜா, வெற்றி விழா போன்ற திரைப்படங்களிலும், 1990ஆம் ஆண்டு கிழக்கு வாசல், பணக்காரன், சத்திரியன், பெரிய விட்டு பண்ணைக்காரன், வேலை கிடைச்சிருச்சு போன்ற திரைப்படங்களிலும், 1991ஆம் ஆண்டு சத்ரு, கிழக்கு கரை, ரிக்ஷா மாமா, பிரம்மா, இதயம், சேரன் பாண்டியன் போன்ற திரைப்படங்களிலும், 1992ஆம் ஆண்டு வால்டர் வெற்றிவேல், அமரன், ஊர் மரியாதை, சூரியன், தெய்வ வாக்கு, முதல் குரல், பட்டத்து ராணி, செந்தமிழ் பாட்டு போன்ற திரைப்படங்களிலும், 1993ஆம் ஆண்டு அரண்மனை கிளி, எஜமான், ராக்காயி கோவில், கட்டபொம்மன், தாலாட்டு, மறவன், கிளிப்பேச்சு கேட்கவா, கிழக்கு சீமையிலே, உழைப்பாளி போன்ற திரைப்படத்திலும், 1994ஆம் ஆண்டு தாய்மாமன், சரிகமபத, சக்திவேல், நாட்டாமை, சாது, அரண்மனை காவலன், ராஜகுமாரன், அதிரடிப்படை, அதர்மம், ரசிகன் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். 1995ஆம் ஆண்டு பாட்ஷா, மாண்புமிகு மாணவன், லக்கிமேன், முத்துக்காலை, பெரிய குடும்பம் போன்ற திரைப்படங்களிலும், 1996ஆம் ஆண்டு மிஸ்டர் ரோமியோ, அந்தி மந்தாரை, லவ் பேர்ட்ஸ், பூவரசன், பரம்பரை, பெரிய இடத்து மாப்பிள்ளை, சேனாதிபதி போன்ற திரைப்படங்களிலும், 1997ஆம் ஆண்டு ஆகா, பாரதி கண்ணம்மா, பாஞ்சாலங்குறிச்சி, புதையல், அபிமன்யு, பெரிய தம்பி, பெரிய இடத்து மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1998ஆம் ஆண்டு என் ஆசை ராசாவே, நட்புக்காக போன்ற திரைப்படங்களிலும், 99ஆம் ஆண்டு மலபார் போலீஸ், பூவெல்லாம் கேட்டுப்பார், நீ வருவாய் என, பொண்ணு வீட்டுக்காரன், ஆனந்த பூங்காற்றே, ஜோடி, சுயம்வரம், சின்னத்துறை, ஆசையில் ஒரு கடிதம், முதல்வன், தேசிய கீதம், சங்கமம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2000ஆம் ஆண்டு குஷி, சந்தித்த வேளை, மாயி போன்ற திரைப்படங்களிலும், 2001ஆம் ஆண்டு பாண்டவர் பூமி, ஆனந்தம், ஸ்டார், ஏழுமலை போன்ற திரைப்படங்களிலும்,
2002ஆம் ஆண்டு பாபா ஆல்பம், ஸ்ரீ ஆசை ஆசையாய், துள்ளுவதோ இளமை, என் மன வானில், வில்லன் போன்ற திரைப்படங்களிலும் 2003ஆம் ஆண்டு சாமி அன்பு என்ற திரைப்படத்திலும் 2004ஆம் ஆண்டு ஏ வானம் வசப்படும், மானஸ்தன், குத்து போன்ற திரைப்படங்களிலும் 2005ஆம் ஆண்டு குருதேவா, ராமகிருஷ்ணா, ஜி, மஜா, லண்டன், சந்திரமுகி போன்ற திரைப்படங்களிலும் 2006ஆம் ஆண்டு குஸ்தி, தலைமகன், இளவட்டம், ஜாம்பவான், தர்மபுரி, ஆதி போன்ற திரைப்படங்களிலும் 2007ஆம் ஆண்டு தாமிரபரணி, குற்றப்பத்திரிகை, தீபாவளி போன்ற திரைப்படங்களிலும் குற்றப்பத்திரிகை இன்னும் வெளியாகவில்லை. 2008ஆம் ஆண்டு குசேலன், கண்ணும் கண்ணும், வைத்தீஸ்வரன், ஆயுதம் செய்வோம், சந்தோஷ் சுப்பிரமணியம் போன்ற திரைப்படங்களிலும் 2009ஆம் ஆண்டு பொக்கிஷம், சொல்ல சொல்ல இனிக்கும், மலை மலை, 1977 போன்ற திரைப்படங்களிலும் 2010ஆம் ஆண்டு சிங்கம், மாஞ்சாவேலு, கோவா, ஜக்குபாய் போன்ற திரைப்படங்களிலும் 2011ஆம் ஆண்டு மம்மட்டியான், ஒஸ்தி, கண்டேன், பொன்னர் சங்கர் போன்ற திரைப்படங்களிலும் 2013ஆம் ஆண்டு சிங்கம் 2, சென்னையில் ஒரு நாள் போன்ற திரைப்படங்களிலும் 2014ஆம் ஆண்டு சண்ட மாருதம், ஆம்பல, லிங்கா போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். திரைப்படங்கள் மட்டுமல்லாது தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். தங்கம், வம்சம், தலம்புராலு என்ற தெலுங்கு தொடர் மற்றும் நந்தினி என்ற தமிழ் தொலைக்காட்சியிலும் நடித்தார். சிறு வயதில் நடிக்கத் தொடங்கிய அவர் கதாநாயகன், வில்லன், குணச்சித்திர வேடம் என நடித்து புகழ் பெற்றவர்.